அறுபடை வீடுகளின் ஸ்தல புராணங்களை பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள இஸ்ரவேலனின் வாழ்க்கை வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதன் உண்மைத்தன்மை என்னவென்பது நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த பகுதியில் பழனி மலையின் ஸ்தல புராணத்தை இஸ்ரவேலனின் வாழ்க்கை வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஈஸ்வரனும் பார்வதியும் தனது 2 குமாரர்களான கணேசாவையும் வேலனையும் அழைத்து, இந்த உலகத்தை முதலில் யார் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த ஞான பழத்தை கொடுப்பேன் என்று கூறினார். இதை கேட்டு வேலன் தனது மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு உலகை சுற்றி வர கிளம்பினான். கணேசாவோ தாய் தந்தையரை சுற்றினால் இந்த உலகத்தை சுற்றியதாக அர்த்தம் என்று கூறி தாய் தந்தையரை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டான். உலகத்தை சுற்றி வந்த வேலன் தன் சகோதரன் பழத்தை பெற்றுக்கொண்டதை கண்டு, என் நாடு என் மக்கள் என்று நான் தனிமையில் இருக்க போகிறேன் என்று ஆண்டி கோலத்தில் குன்றின் மேல் அமர்ந்ததாக இந்த பழனி மலையின் ஸ்தல புராணம் கூறுகிறது. பழனி மலையின் ஸ்தல புராணத்தை பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஆதியாகமம் 27வது அதிகாரத்தோடு பொருத்தி பார்க்கலாம். ஈசாக்கு முதிர் வயதானதால் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன பொழுது தனது மரணத்துக்கு முன்னே தனது மூத்த குமாரனான ஏசாவை ஆசீர்வதிக்கும் பொருட்டு ஏசாவை அழைத்து, நீ வனத்திற்கு போய் வேட்டையாடி அதை நல்ல சுவையுள்ள பதார்த்தங்களாக செய்து கொண்டு வா, நான் அதை சுவைத்து என்னுடைய ஆத்மாவிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கூறினார். இதை கேட்ட ஏசாவும் வனத்திற்கு வேட்டையாட புறப்பட்டான். இதை கேட்டு கொண்டிருந்த ஈசாக்கின் மனைவியான ரெபெக்காள் ஒரு வெள்ளாட்டை அடித்து அதை சுவையுள்ள பதார்த்தங்களாக சமைத்து தனது இளைய குமாரனான இஸ்ரவேலனிடம் அதை கொடுத்து அவனுக்கு ஏசாவின் உடைகளை அணிவித்து வெள்ளாட்டு தோலை அவன் கழுத்திலும் கைகளிலும் போர்த்து அவனை ஈசாக்கிடம் அனுப்பினாள். இஸ்ரவேலன் ஈசாக்கிடம், ஏசா வந்திருக்கிறேன் என்று கூறினான். ஈசாக்கு இஸ்ரவேலனை அருகில் அழைத்து அவன் கைகளை தொட்டு பார்த்து, சத்தம் இஸ்ரவேலனின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று கூறி அவன் கொண்டு வந்த உணவை சுவைத்து திராட்சை ரசம் அருந்திய பிற்பாடு அவனை தன் ஆத்மாவிலிருந்து ஆசீர்வதித்தான். தன் சகோதரன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை அறிந்த ஏசா தந்தையுடைய மரணத்திற்கு பிற்பாடு அவனை கொன்று போடுவேன் என்று கூறினான். இதை அறிந்த ஈசாக்கும் ரெபெக்காவும் தன்னுடைய 2 குமாரர்களையும் இழக்க வேண்டுமா என்று கூறி இளையவனான இஸ்ரவேலனை அவனது மாமாவான லாபான் நாட்டிற்கு அனுப்பி வைத்தனர். செல்வ சீமானான ஈசாக்கின் வீட்டிலிருந்து இளையவனான இஸ்ரவேலன் வெறும் கோலும் கையுமாக தனது மாமாவுடைய நாட்டிற்கு கிளம்பியதை குறித்து ஆண்டி கோலத்தில் சென்றதாக பழனி மலையின் ஸ்தல புராணம் கூறுவதை நாம் காண்கிறோம்.